October 22nd, the Hindi newspaper பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நியூ H1B விசா ஃபீ வில் நாட் அப்ளை ஃபார் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம்ல யூஎஸ் கவர்மெண்ட் வந்து H1B விசாவோட ஃபீ வந்து 100,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால யூஸ்வலாக என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் போய் ஸ்டே பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு விசா தான் இது. ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து அந்த அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபர்தராக எங்கேயும் அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இது ரிப்பீட் ஆகாது. புதுசாக அப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த H1B விசாவோட பெனிஃபிஷரிஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டைரக்ட் ரிப்போர்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் அங்கே இருக்க நிறைய ஸ்டடீஸ் வச்சு 7.3 லேக் விசாஸ் இருக்குது. இதில் 70% வந்து யார் இருக்காங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஃபேக்டாக இருக்கும். இந்தியாவோட டயாஸ்பரா அண்ட் அதோட பாப்புலேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் குளோபலில் டிஸ்பியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெட் எஃப்டிஐ ஃபெல் 159%. ஸோ நெட் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியாவிலேருந்து கம்மியாகிட்டே வருது. இன்வைட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்றது ஆர்பிஐ ஸ்டடி. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரேட்டிங்ஸாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ யூஎஸோட வந்து யூனிலேட்ரல் மூவ்ஸ் நிறைய இருக்குல்ல, அதனால இந்தியாவோட ரெப்புடேஷன்ஸ் கம்மியாகுது. ஸோ வந்து அந்த மாதிரி இப்போது இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் வந்து இந்தியாவில் கம்மியாச்சுன்னா பெட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கே இருக்குமோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்வெஸ்டர்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான எக்கனாமியில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னமும் செக்யூர்டாக இருக்கும். அதனால தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்தராக வரும், வேறு நிறைய ரீசன்ஸும் இருக்கும், அது என்னன்றதும் பார்ப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தீபாவளி ஃபயர் கிராக்கர்ஸ் அண்ட் டெல்லி ஏர் குவாலிட்டி இன்ச்சிங் டு 5-year low. ஸோ டெல்லி ஏர் குவாலிட்டி இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயம் எப்போவுமே வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். எதனா இந்த தீபாவளி டு டிசம்பர், இந்த டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்பவே ஹாட் டாபிக் இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா டெல்லி வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஏரியா மாதிரி, சுற்றி சீஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க இப்போது வின்டர் சீசன், இது தீபாவளி டைம்ஸில் வின்டர் சீசனில் ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணும்போது PM2.5 இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ் எல்லாமே டவுன்லேயே ஸ்டே ஆகிடும். இப்படி ஸ்டே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலேருந்து கோல்டர் இருக்கிறதுனால கீழே போய் சப்ரஸ் ஆகுது, வெளியே வந்து எக்ஸ்பெல் ஆக மாட்டேங்குது. இதனால அங்கே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அந்த பொல்யூஷன் வந்து அங்கேயே இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து அந்த ஏர் குவாலிட்டியும் சரி பீப்புளோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்தையுமே வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஆர்டிகல் எடிட்டோரியலும் இருக்குது, கண்டினியூ பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பேஜஸில் பேஜ் நம்பர் 6 வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உமன்ஸ் இன் டேஞ்சரஸ் ஃபேக்ட்ரி ஒர்க். ஸோ டேஞ்சரஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்றத ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி விஷயம், கெமிக்கல் ஒர்க்கிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியம் பிளாஸ்டிங்கு, லைமிங்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்னன்றதையும் இப்போ உமனோட பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சவுத்தில் எதுவும் எடிட்டோரியல் பேஜ் வந்தோம்னா எடிட்டோரியலில் வந்து இந்தியா ட்ரவைல்ஸ் இன் நெகோஷியேட்டிங் ஃப்ரெண்ட்லெஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது வேர்ல்டு ஆர்டரில் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க இந்த ஆர்டிக்கலில் என்ன டிஸ்கஸ் பண்ண வராங்கன்னா இந்தியா வந்து 1970s 1960s இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கிடையாது. இப்போ வந்து இந்தியாவோட ஆர்டர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேர்ல்டில் வந்து இப்போ யூஎஸோட யூனிலேட்டர் மூவ்ஸாக இருக்கட்டும், சைனாவோட ட்ரேட் வாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியா வந்து இந்த ஸ்டாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரீசெண்டாக இருக்க ட்ரெண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காசா இஷ்யூவில் வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் ஆகிடுச்சு. அவங்க காசா வந்து அந்த இஷ்யூ வந்து இந்தியா வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக சப்போஸ் பெருசாக எந்த பாயிண்ட்டுமே வைக்கல. அந்த ரெகனைஸ் பண்ணும்போது கூட இந்தியாவோட பெரிய டிப்ளமேட்ஸ் யாருமே அங்கே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷயம் வந்து எங்கே ரிப்பீட் ஆகுதுன்னா நேபாளில் இத்தனை பார்டரில் இருக்க ஜென்சி பாப்புலேஷன் வச்சு அந்த நேபாள் ரெவல்யூஷன் நடந்துச்சுல இப்போ. ஸோ இதுவுமே என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்து டீப்பாவோ இல்லை டெப்த்தாவோ அங்கே வந்து எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இந்தியா ஒரு ஓவர் வாட்சிங்காக தான் இருந்துச்சு தவிர ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே அங்கே பண்ணலை. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வந்து ஹையர் ஹேண்ட் எடுத்து தன்னோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் தான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து சேம் சவுதி அரேபியா பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தான் இந்தியா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க ப்ரெசன்ஸை கம்மியாகிட்டே வருது அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த நெய்பர்ஹுட் சிச்சுவேஷன் ஃபர்தராகவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக டியூரான் லைன் வச்சு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. பங்களாதேஷ் நேபாளும் அப்படி தான். இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸுமே வந்து பெருசாக நமக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா வந்து அங்கேயுமே வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து வர கவர்மெண்ட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ப்ளஸ் வந்து இந்தியா சைனா கூட கல்வான் டிஸ்பியூட் இப்போ தான் காம் ஆயிருக்கு.
ஸோ இப்போ சைனாவோட ஸ்ட்ராட்டஜி இந்தியா வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சைனா வந்து வேற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சு மற்ற கண்ட்ரில் டெவலப்மெண்ட்டை மற்ற கண்ட்ரில் வந்து டெப் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் இந்தியாவில் அப்படிலாம் பண்ண முடியாது. இந்தியா ரொம்பவே ஸ்டேபிளாகவும் ரொம்பவும் கான்ஷியஸாகவுமே வந்து வேர்ல்டு ஆர்டரில் ஃப்ரெண்ட்லினஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம வந்து மற்றவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்க்காம நம்மவே நம்ம நெய்பர்ஹுட்டை வந்து சேவ் பண்ணுறது தான் நமக்குமே வேர்ல்டு ஆர்டரில் ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டர்னிங் டைம்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இஷ்யூ இது ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. நம்ம இதில் தெரிஞ்ச வைக்கும் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கைபர் பொக்கன்குவா ப்ரோவின்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஸோ இந்த ப்ரொவின்ஸில் வந்து பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ரிலீஜியஸ் கவர்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே வந்துட்டோன்னே இப்போ பாகிஸ்தானுக்கு இது இஷ்யூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பரிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ நம்மளோட நெய்பர்ஹுட் அன்ஸ்டெபிலிட்டி நம்மளுக்குமே இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம காஷியஸாக இருக்கணும் இந்த பார்டர் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்தர் இந்த நியூஸும் டெவலப் ஆகும், அங்கே இருக்க ஆக்டிவிட்டிஸுமே ஆகும், பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தோம்னா அன்ரிலேபிள் ஏர் அண்ட் நாய்ஸ் டேட்டா ரியல் டைம் ரிசப்ஷன். ஸோ நம்ம வந்து டேட்டாஸ் ஃபார் டெல்லி ஏர் பொல்யூஷனும் சரி, லக்னோவில் இருக்க நாய்ஸ் பொல்யூஷனும் சரி ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அர்பன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான நாய்ஸ் பொல்யூஷனும் அதுக்கான டேட்டாஸுமே வந்து ப்ராப்பராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூட்டன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் வச்சிருக்காங்களா, அந்த சென்சார்ஸ் எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக இருக்கிறது இந்த மரத்துக்கு பின்னாடியும் ப்ளஸ் வந்து வீடோட அங்கெல்லாம் வந்து அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்பஸே ஆகாது, மறைச்சிரும். ஸோ எங்கே வைக்கணும்னா பப்ளிக் பிளேசஸ்லையும் ஓப்பன் ஸ்பேஸ்லையும் வச்சாதான் நம்மளுக்கு ஆக்சுவல் பொல்யூட்டன்டோட கண்டென்ட் என்னன்னு தெரியும். அப்போ தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இத்தனைக்குமே வந்து நம்ம வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த worst பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்து டெல்லி இருந்திருக்கு இந்த போஸ்ட் தீபாவளி பொல்யூட்டன் கணக்கில் பார்க்கும்போது. ஸோ இது நம்ம எந்த அளவு வந்து ஸ்டாண்டர்டாக ஆகணுன்றது தான் முக்கியம். நம்ம வந்து ஹார்ட்வேர்ஸ்லாம் வச்சு பெருசாக கொண்டு வந்தாலுமே நம்ம எஃபெக்டிவாக அதை மானிட்டர் பண்ணுறோம் தான் இஷ்யூவாக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் மானிட்டரிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இதில் என்ன கொண்டு வரணும்னா ரெகுலர் ஆடிட்ஸு, ஆக்சுவல் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சென்சார்ஸு ப்ளஸ் வந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்தால் தான் நம்ம எஃபிஷியண்ட்டாக வந்து ஏர் மானிட்டரிங்கும் நாய்ஸ் மானிட்டரிங்கும் பண்ண முடியும், அதை பெட்டராக காம்பேக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் we need a law to protect domestic workers. ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்டில் வந்து அவங்கள பற்றி கன்சிடரேஷன் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் பாப்புலேஷன் 4 million to 90 million டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் மோஸ்ட்டாக யாராக இருக்காங்கன்னா உமன்ஸு, எஸ்சி, எஸ்டி இவங்க தான், இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமஸ்டிக் ஒர்க்ஸ் ஏன் நம்ம லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சத்தீஸ்கர்லேருந்து டெல்லிக்கு வந்து டொமஸ்டிக் ஒர்க்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு ரைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஈஸியாக சைல்ட் லேபர், எக்ஸ்ப்ளாய்டேஷனு ப்ளஸ் வந்து ஏமாத்துற இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இதை பெட்டராக காம்பேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லா கொண்டு வர்றது தான் வந்து மெயினான ஐடியாவை இந்த பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து கன்வென்ஷன் 2011 பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த மாதிரி விஷயம் ட்ரை பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி பில் 2017 கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது அந்த 17 இந்த பில் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கான எஃபெக்டிவாக ஒரு ஸ்டேட் வந்து இதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1982 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே வந்து ஒரு ஹவருக்கு நியர்லி 40 rupees வரைக்கும் பே பண்ணணும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட். ஸோ மெயினான எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது, லேபர் வேஜ் அவங்களுக்கு ப்ராப்பராக லீவ் தர்றதில்ல, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நடக்குது. ஸோ இது எல்லாமே கம்மி பண்ணணும். அதுவும் இந்த ரேட் அப்படின்றது என்னன்னா அவங்க பார்ட் டைம் ஒர்க்கர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, ஃபுல் டைமாக கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து ஒர்க்கர் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் பில்லுன்னு சொல்லி 2025 கொண்டு வந்துருவாங்க. இதுவுமே என்னன்னா இன்னுமே அவங்களுக்கு வந்து ரிட்டன் கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி யாரெல்லாம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருக்காங்களோ எல்லாருமே வந்து ரிட்டன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நான் எங்கள் ஒர்க் போகிறேன் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதில் என்ன அடிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து அவங்க சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸுமே கிடைக்கிற மாதிரி அவங்க 5% ஆஃப் வேஜஸ் வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்காக வந்து தனியாக ஒதுக்கிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. இப்போ சென்ட்ரலைசேஷன் வரும்போது இன்னும் பெட்டராகவும் இதை மானிட்டர் பண்ண முடியும் தான் எங்கள் ஆர்குமெண்ட். ப்ளஸ் வந்து இதை கொண்டு வந்தால் அவங்க சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும், அவங்க வந்து ஃபர்தராக வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து படிக்க வைக்கிறதுக்குமே சரி அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தான் அவங்களுக்கு வேலைக்குமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த போஷ் ஆக்ட் இருக்குல்ல, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி நம்ம பார்த்துருப்போம், விஷா கைட்லைன்ஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா வந்து உமன்ஸ் வந்து எங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆகிறாங்களோ அவங்க ஓப்பனாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து அர்பன் அண்ட் பஞ்சாயத்து லோக்கல் பாடிஸ்னு வந்தால் இன்னும் பெட்டராக வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10th பேஜில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசியிருக்காங்க தீபாவளி ஸ்பீச்சில். ஸோ வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபார் இப்போ என்னென்னா வந்து ஜிஎஸ்டி கட் ரிடக்ஷன் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ரேஷனலைசிங்காகவும் இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி டெவலப்மெண்ட் பாத்தை நோக்கி விக்ஷித் பாரத்ன்ற அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் மூவ் ஆகிட்டு இருக்குன்றது தான் இது. வேறு பெருசாக அது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12ல வந்து பார்த்தோம்னா 4 டெட் 9 இன்ஜுரி நேவி மும்பை ஹை ரிஸ்க் ஃபயர். ஸோ பில்டிங் ஃபயர் இது 13 ஸ்டோரி பில்டிங்கில் ஃபயர் ப்ரோப் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மெயினான கண்டக்ட் பில்டிங் கோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ ப்ராப்பராக பில்டிங் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இந்த பில்டிங் இந்த டிசாஸ்டர் மாதிரி விஷயத்துக்கு ரிலேட்டடாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் பில்டிங் கோட்ஸ் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எதனால அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம இன்னுமே பெட்டராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் எஃப்ஏடிஎஃப். ஸோ இந்த எஃப்ஏடிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு. ப்ளஸ் வந்து இவங்க இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போது பாகிஸ்தான்ல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ உங்களுக்கு ஃப்ளட் ரிலீஃப்காக பாகிஸ்தானோட ஃப்ளட்டுக்காக கொடுத்த ஃபண்டை அவங்க வந்து லக்ஷத் ஐபி வந்து இந்த பில்டிங்காக டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்றது வந்து மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்டு. அதை கொடுத்த நோக்கம் வேறு, அதை யூட்டிலைஸ் பண்ண நோக்கம் வேறு அப்படின்றதுனால இப்போ வந்து நான் எஃப்ஏடிவி ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எப்போவுமே வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து எஃப்ஏடிஎஃப்னா என்ன, அது வந்து எந்த ஆர்கனைசேஷனில் வருது, இப்போ பிளாக் லிஸ்ட் கிரே லிஸ்ட்னா என்ன, இந்த விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 14 வேர்ல்ட் நியூஸில் வேர்ல்ட் பேங்க் எக்ஸ்பிளைன் சிரியா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிரியன் சிவில் வார் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 216 பில்லியனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சிவில் வார் வந்து ஒரு எக்கனாமி எந்தளவு பாதிக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்ப் அண்ட் புட்டின் புத்தாபெஸ்ட் சமிட். ஸோ வந்து ட்ரம்ப்போட புட்டின் அண்ட் மீட் ஃபார் இந்த யுக்ரைன் இஷ்யூவை பற்றி வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கான நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது ரிசால்வ் ஆகிடுச்சு, பீஸும் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் லேண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி கொடுக்க முடியாது, லேண்ட் எங்ககிட்ட இருக்கிறது தான் சொல்லிட்டு புட்டினோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ இது பார்ப்போம். அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டாக கேட்குற டாபிக் ஒன்று இருக்குது. எந்த குரூப்பில் எந்த குரூப் ஆஃப் வந்து ரெபிள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, எந்த கண்ட்ரியில் எந்த குரூப் ஆஃப் ரெபிள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எம்என்ல வந்து பார்த்தோன்னா ஹவுதிஸ் அப்படின்ற அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி லேண்ட் குறிப்பிட்ட இந்த 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 ஸ்பெசிஃபிக் ரீசன் எங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த கராச்சி போர்ட் எங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து சமன் பார்டர் எங்கே இருக்குது, கைபர் பக்கத்வால் ப்ரொவின்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இது ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக எந்த எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்பீட்டட் பிவைக்யூஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எனக்கு எதுவும் இல்லாமல் அவ்வளோதான். தேங்க்யூ.